நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. மனதார நன்றி சொல்லுவோம். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நாளும் தீங்கு நினையாத நல்ல தகப்பன் அவர். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காதவருங்க அவர். ஒரு தீமையும் நினைக்க மாட்டார். அவர் நம்மை சோதிக்க வேண்டும் என்றால் கூட அவர் நன்மைகளை கொடுத்துதான் சோதிப்பார். தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் நன்மையினால் சோதிக்கிறவர். அவர் நன்மைகளின் நாயகன். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். உங்களையும் என்னையும் இதுவரையிலும் காத்து நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். அப்படியே மனதார அவரை துதிக்க துதிக்க அந்த சோல், அந்த ஹார்ட், அந்த ஆள் மனது அப்படியே திறக்கப்பட்டிருக்கு பாருங்க. உங்கள் கண்கள் கண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் செய்த நன்மையை நினைச்சாலே கண்ணீர் வருங்க. ஏன்னா யாருமே செய்ய முடியாத ஒரு நன்மையை அவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் நல்லவராயிருந்து நமக்கு நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே. தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே. எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா. அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் இந்த வாய் பத்தாது, இந்த நாவுகள் போதாது, வார்த்தைகள் பத்தாது. அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் நம் வாழ்க்கையிலே. நன்றி 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 நன்றி. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரச்சனையோட இருக்கும் பொழுதுதான் நம்மளை எல்லாரும் ஒதுக்குவாங்க. அந்த பாதையை நம்ம கடந்து வந்திருக்கோம். இன்று வரையிலும் கூட அந்த பாதையில கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறோம். வியாதிப்பட்டிருந்தா ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் ஒதுக்கப்படுகிறோம். கடன் பட்டு இருந்தால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் ஒதுக்கப்படுகிறோம். ஆனால் ஒருபோதும் நம்மை ஒதுக்காதவர், ஒருபோதும் நம்மை வெறுக்காதவர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல்
வெள்ளத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் வெள்ளத்தால் இடை கட்டினீ, வெள்ளத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அப்பா, அவர் செஞ்ச நன்மைகள்லாம் நன்றி சொல்லணும்னா ஆயுசே பத்தாதுங்க. அவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். Thank you Jesus, hallelujah. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள். எல்லாம் மனதார நல்ல சத்தமா பாடுங்க. ஒரு பாஷா டலதியா கரபா நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள். மனதார நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எப்படி நன்றி சொல்வே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள். ஒரு பாஷா துரு சொல்வே. நான் எப்படி நன்றி சொல். நல்லா இரண்டு கரங்களையும் கொட்டி எத்தனை நன்மைகள். ஒரே மாதிரி ஆமென். எப்படி நன்றி சொல்வே. நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும், எனக்காக மீண்டும் வருவே. எத்தனை சொல்லுங்க சொல்லுங்க. அப்படிதான் உற்சாகமாக. நன்றி சொல்வே. ஆஹா, எத்தனை நன்மைகள். எப்படி நன்றி சொல்வே. நான் எப்படி நன்றி சொல்வே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. சொல்லுங்க எப்பனை. எஸ் லார்ட். ரிபா ஷாட்டலா துரு. அப்படிதான் அப்படிதான். பாடுங்க நன்றியோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு. ஆமே. எத்தனை நன்மைகள்.
லேரேரி காட்டுரோ. ஆமே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவங்கள் போக்கி, பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீர். நீங்க சுகமாயிட்டீங்க. பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீர். பூரண சுகமாக்கி நீர். பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீர். மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. பாவம் நம்புங்க. நீங்க உங்க பாவங்கள் போக்கப்பட்டுருச்சு, உங்கள் சாபங்கள் நீக்கப்பட்டுருச்சு, உங்களை பூரணமாக அவர் சுகமாக்கி விட்டார். பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீர். பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீர். மீண்டும் சொல்லுங்க. இந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. அதனாலதான் இந்த வார்த்தையை உங்களை பேச வைக்கிறேன், பாட வைக்கிறேன். அதற்கு ஒரு காரணம் உண்டு. எஸ், பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீர். இந்த மூணையும் நீங்க நம்பணும். பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீர். மீண்டும் ஒரு முறை. பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பூரண சுகமாக்கி நீர். பூரண சுகமாக்கி நீர். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒன்றை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில எந்த பலவீனமும் கிடையாது. பிசாசு இல்ல, சாபம் இல்ல, பாவம் இல்ல. உங்க வாழ்க்கையில பாவமும் சாபமும் வியாதியும் இல்லவே இல்ல. ஆமா, இதை நீங்க முழுமையா நம்புங்க. சரிங்களா? எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்தீர்களோ அப்பொழுதே உங்கள் சாபங்கள் நீங்கிவிட்டது, உங்கள் பாவங்கள் நீங்கிவிட்டது, உங்கள் வியாதிகள் சுகமாக்கப்பட்டு விட்டது. இன்னும் வியாதி இருக்குன்னு மட்டும் நம்பாதீங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில சாபம் இருக்குன்னு நம்பாதீங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில பாவம் இருக்குன்னு நம்பாதீங்க. முதல்ல இந்த நம்பிக்கையை நிப்பாட்டுங்க. பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, வியாதி கிடையாது. அதே போல பிசாசு உங்களை தொட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆமா, நீங்க எனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எனக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்பாதீங்க. நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வந்தீர்களோ அப்பொழுதே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். விடுதலை என்பது ஒரு முறைதான். சும்மா சும்மா விடுதலை ஆக்கிக்கிட்டே இருக்க மாட்டாரு. ஒரே விடுதலை, நிரந்தர விடுதலை அவர் சிலுவையிலே பூரணமாக செய்து முடித்து விட்டார். நம்பி வாழ்றதுதான் நம்ம வேலை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, உங்க மூளைக்கு தவறான ஒரு செய்தியை நீங்க அனுப்பாதீங்க. இன்னும் என்ன தவறான செய்தி? நான் இன்னும் பாவத்தில் இருக்கேன், இன்னும் சாபத்தில் இருக்கேன், இன்னும் எனக்கு வியாதி இருக்கு, இன்னும் எனக்கு கஷ்டம் இருக்கு, இன்னும் பிசாசு இருக்கு, இன்னும் எனக்கு செய்வன வைக்கிறாங்க. இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையை நிப்பாட்டுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆவியானவர் ஆணித்தனமாய் சொல்லுகிறார், நீ எப்பொழுது அவரை நம்பி உன் காலை வைத்து உள்ளே வந்தீரோ, இயேசுதான் என் வாழ்க்கையில் எல்லாம் என்று சொல்லி நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் உன் வாழ்க்கையில வியாதி இல்லை, சாபம் இல்லை, பாவம் இல்லை, பிசாசுக்கு இடமில்லை. சும்மா பயந்து பயந்து வாழ்றதில்ல வாழ்க்கை. நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு விடுதலையாக்கப்பட்டுருச்சு. நீங்க இன்னமும் உங்க சுயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சுயத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பயம் உள்ள வரும். பயம் உள்ள வந்தாதான் உங்களுக்கு பிரச்சனையே. முதல்ல பயப்படாதீங்க. நீங்க யாரோட பிள்ளை? ஏசப்பா பிள்ளை. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் எப்போதும். அப்புறம் ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க? சிரிங்க, நல்லா சிரிங்க, நல்ல மன மகிழ்ச்சியா இருங்க, நல்ல மகிழ்ச்சியா. நீங்க நல்லா இருக்கீங்க அப்பா. வெளியில போய் பாருங்க, எத்தனை காசு எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அவன் நிம்மதி இல்லாம இருக்கிறான். ஆனா நாம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? எல்லா சூழல்களிலும் மன ரம்மியமாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இங்க யாரை கேட்டாலும் நிம்மதியா இருக்கிறீங்களா? பாத்துக்கங்க. ஆமா, எப்ப உங்களுக்கு அம்மா இருக்கா, அப்பா இருக்கா? இருக்கா? அம்மா அப்பா இல்ல, அம்மா அப்பா இருக்கு, பெத்த அம்மா அப்பா இருக்காங்களா? இல்லைங்க.
நல்ல கொண்டு பெத்த அம்மா பருவம் இல்லைங்க, ஆனால் நிம்மதியாக இருக்கியா? இருக்கங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த வார்த்தையை பேச முடியும். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு நபராலும் சொல்ல முடியும், நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு பிசாசினால பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்க வாயை திறந்து. ஆமாம், கனகராஜன் உட்காந்துக்கங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமாம், உங்களுக்கு என்ன இல்லை? பிசாசுனால பிரச்சனையே இல்லை. பாவம் எப்போ பார்த்தாலும் அவனை வம்புக்கு இழுத்துக்கிட்டு, ஆமாம், அவனே இப்போ நடுங்கி போய் உட்காந்துறாங்க. என்னடா ஆகும்னா நம்மளையே சொல்கிறாங்க. அவன் ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆமாம், என்ன ஆண்டவரே, ஏதோ உங்ககிட்ட கேட்டு ஒரு தடவை நான் சோதிக்க போனால் எப்போ பார்த்தாலும் தொட்ட தொண்ணூறுக்கு என்னையவே சொல்கிறாங்க அப்படின்னு அவன் போய் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறான்? நம்ம ஆண்டவரை பேசுகிறத விட பிசாசு அதிகமாக பேசுகிறான். அடச்சை, அவன்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது, எதுக்கு அவனை போய் பேசிக்கிட்டு? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். என் நேசர் பெரியவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் மகா உன்னதமானவர். ஆமா, எனக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொன்னா அது பயம். ஆமா, எனக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? பயந்தாங்குழி பேசுங்களா? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நீ அந்த வியாதியே சொல்லாத. நான் என்ன சொல்றேன்? நான் ஆரோக்கியமா இருக்கேன் சொல்லிட்டு போயேன். நல்ல வார்த்தைய, சும்மா கெட்ட வார்த்தையை காலங்காத்தால வியாதி இல்லை, வியாதி வராது, அதை எதுக்கு அந்த கெட்ட வார்த்தையை பேச? நான் ஆரோக்கியமா இருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன சொல்றேன்னா அதை தான் எனக்கும். நானும் அப்படி பேசக்கூடாதுங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். என்னையா, நான் ஆரோக்கியமா இருக்கேன். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் ஆரோக்கியமா இருக்கேன். அட பேசுங்க, வாயை திறந்து. நான் ஆரோக்கியமா இருக்கேன் சொல்லுங்க. நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் சிறப்பா இருக்கேன். எப்பொழுதும் இதை நினச்சிக்கிட்டே இதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்கள் அடைய வேண்டிய எல்லையை அடைஞ்சிருவீங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்க. உங்கள் சரீரத்தில் டாக்டர் முடியாதுன்னு டிக்ளேர் பண்ண ஒரு வியாதியை அந்த நீங்கள் ஜெயிச்சு டாக்டரே பார்த்து ஆச்சரியப்படுவார். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன்னு ஆணித்தனமாக ஆழமாக நம்புனீங்கன்னா வியாதியே காண போயிருமா? ஹலோ, இது சத்தியம். இதைத்தான் சயின்டிஃபிக்காக சொல்கிறான், அறிவியலும் இதைத்தான் சொல்லுது. உன் புத்தியை கொஞ்சம் சரி பண்ணு. அதனால தான் போன வாரம் தியானிச்சோம், தகப்பன் புத்தியை கேளு. நான் சொல்லித்தரேனா பைத்தியகாரத்தனமாக நம்புங்க, நல்லா இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நான் நல்லா இருப்பேன் சொல்லுங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நான் கடனாக இருக்கேன், நான் வலியோடு இருக்கேன், நான் வேதனையோடு இருக்கேன். நீங்கள் வேற, நான் என்ன பாடுபடுறேன் தெரியுமா? நீ பாடுபட்டுக்கிட்டே தான் இருப்ப. நீ தான் அப்புறம் எழுதி வச்ச மாதிரி அச்சடித்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கியே. நான் என்ன பண்ணுறது? நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க. ஆமாம், பாரு போனே கட்டாயி போச்சு சத்தத்தில். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். மறுபடியும் வரும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ முதல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல பழகணும், நினைக்க பழகணும், நம்ப பழகணும். எப்போ பார்த்தாலும் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பயந்து பயந்து அது இல்லை வாழ்க்கை. நான் நல்லா இருக்கேன். சோறே இல்லையா? சோறு இல்லைன்னு சொல்லாத, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. சோறு உன் வீட்டில் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அரிசி இல்லையா? பருப்பு இல்லையா? பருப்பு இல்லை, அரிசி இல்லை, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லாத, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. உன் வீடு தேடி கர்த்தர் கொண்டு வர வைப்பாரு. வேலை இல்லைன்னு சொன்ன இடத்துல வாப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு உன்னை கூப்பிடுவாங்க. நீ வந்தாதான் என் கம்பெனி விளங்குன்னு சொல்லுவான். ஆனா உண்மை அதுதான். நாமெல்லாம் பாரு அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. நம்ம என்னதான் நினைப்போம்? நம்மள வேணான்னு சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்ம வரலன்னா வேற ஆளை சேர்த்துக்குவாங்களோ. நம்ம மனநிலை எப்படி எவ்வளோ கேவலமாக யோசிக்குது பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் இல்லைன்னா அந்த கம்பெனியே இல்லையா, அந்த மனநிலையில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆனால் நான் உங்களை பார்த்தோன்னே, உங்களை எல்லாரையும் பார்த்தோன்னே நான் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த கையில் மைக் இருக்குது, எப்படி அப்படின்னா அப்படியே அப்படி முத்தம் கொடுக்கணும், உங்களுக்கு அப்படியே பிளைன் கிஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் என்ன ஆச்சரியம், என் அப்பன் பேச்சுக்கு இப்படியா கீழ்ப்படுகிறது? 7:30 மணிக்கு எல்லாத்துக்கும் 7:30ன்னா பயம் வரும், நமக்கு 7:30ன்னா சந்தோஷம் வருது பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் 7:30 மணிக்குள்ள என்னையா நடக்குது?
இது சபை அல்ல, இது குடும்பம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே நான் பாஸ்டராக இல்லை, அப்பனா இருக்கிறதுனால, நீங்கள் பிள்ளைங்களா இருக்கிறதுனால இது உறவுல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு குடும்பம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா மதம் பிடிச்சா 10:30 மணி ஆனாலும் இழுத்து கொண்டு வர உட்கார முடியாது. ஆமாம், பிரசங்கமே மாசத்துல 2 வாரம் லேட்டாக வராதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன உண்மை தானே? சில பக்கம் அப்படி அப்படி போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். லேட்டாக வராதிங்கன்னே பிரசங்கம் நடக்கும். இங்கே நான் சந்தோஷப்படுறேன். ஆமென்னு சொல்லுங்களேன். சொன்ன மாதிரி இருக்கிறீங்க, அதுதான். ஆமாம், இந்த 5 நிமிஷம் நன்றி சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்கள் கண்கள் கண்ணீரால் நிரப்பப்பட்டுச்சுல. நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் நேரமாக வந்துட்டீங்கன்னா மைக்கு எதுவுமே வேண்டாம், வேணா மியூசிக் மட்டும் போட்டு விட்டு போகிறேன். ஏன்னா மியூசிக் கேட்கணும். அதுலாம் அவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால தான் துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும், துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர். மியூசிக்கு யாரோடதுன்னு நினைக்கிறீங்க? யாரோடது? இளையராஜாவோடதா? ஏஆர் ரகுமானோடதா? என் அப்பாவோடது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, யாரோடது? ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்படிதான் எழுதிருக்கு. நீங்க ஒவ்வொரு சங்கீதத்தையும் திருப்பினீங்கன்னா மேலே எழுதிருக்கு, ராகத்துக்கே தலைவன் யார்? ராஜா. ராகத்துக்கே தலைவன் யாரு? இங்க சாரி கா, நீ எங்க பிடிச்சாலும் சரி அதுக்கு ராஜா எங்க அப்பாடா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அதுக்கு ராஜா யாரு? என் அப்பா. ஆமா, அதனால மியூசிக் நல்லா கேளுங்க, பாடுங்க. குருவி கத்துறது, மழை பெய்யுற சத்தம், ஒவ்வொரு சத்தத்துக்கும் உங்க மனசு அப்படியே திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அவர் நல்லவர். ஆமென்னு சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் அந்த டண்டனக்கா டனக்கனக்கெல்லாம் போட்டுட்டா என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது. காராக இருந்தாலும் 120 பறக்கும், வேலை செஞ்சாலும் அடி பிசரை கிளப்பிடுவேன். நான் தைக்க போகும்போதெல்லாம் நல்ல அடி பாட்டா போடுங்கடான்னு தான் சொல்லுவேன். மியூசிக்கில் விஷயம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இப்போ ஏன் இதில் வந்துட்டு இருக்கோம்? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆமென்னு சொல்லுங்களேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மியூசிக் ஆன் பண்ணி விட்டுறேன். நேரமாக வந்துடுறீங்கல்ல, நன்றி நன்றி. நீங்கள் வாயில் நன்றி சொல்லும் பொழுதும் இந்த மியூசிக்கு உள்ளே போகும் பொழுதும் இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி உங்கள் மனசை பட்டார்னு அப்படி திறந்து விட்டுரும், அருவி போல கொட்டும். ஆமாம், உங்கள் மனசு அப்படி எப்படி இருக்கும் தெரியுமா? ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபீலிங்குங்க. ஃபீலிங்கு என்னது? சும்மா சொல்லுங்க, என்னது? ஃபீலிங்கு. அந்த ஃபீலிங்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும். பார்த்துக்கங்க. ஏதாவது வந்தோம், டபார் டபார்னு கையை தட்டுனா அல்லேலூயா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இல்லை, உறவுக்குள்ளவா, உறவுக்குள்ளவா, உறவுல இரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருத்தருக்கும் பிசாசினால எந்த ஒரு தீமையும் வராது. ஆமேன்னு சொல்கிற ஆளுங்களை பார், சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்து நின்று ஆமே ஆமேன்னு சொல்லியிருக்கணும். என்ன தனுஸ்ரீ, ஆமேன்னு சொல்லு. தூக்கம் வருதா? இல்லை இல்லை, நான் நல்லா இருக்கேன் சொல்லு. சொல்லு, நான் நல்லா இருக்கேன் சொல்லு. சொல்லு சொல்லு. நான் பேசுகிற தமிழ் புரியுதா? நான் நல்லா இருக்கேன் சொல்லு. சொல்லு. நான் என்னமோ கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்குற மாதிரி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. சொல்லு. இல்லைன்னா முன்னாடி கூப்பிட்டு வச்சு சொல்லுவேன். சொல்லு, நல்லா இருக்கேன் சொல்லு. நான் நல்லா இருக்கேன் சொல்லு. சும்மா ஏன் அந்த வார்த்தை வர மாட்டுது? சொல்லு, நான் நல்லா இருக்கேன் சொல்லு. சொல்லு, உன் வாய் திறக்க விடாம வேலை நடக்குது பற்றி சொல்லு. நான் நல்லா இருக்கேன் சொல்லு. குட், வெரி குட், காட் பிளஸ் யூ. ஆமாம், நான் நல்லா இருக்கேன். இந்த வார்த்தையில் அவ்வளோ விஷயம் இருக்கு. சொல்லுங்க மகேஷக்கா, நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க. அவ்வளோதாக்கா, வேலை முடிஞ்சு போச்சுக்கா, அவ்வளோதாக்கா. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பிசாசுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக உள்ளே வரும்போது ஒரு தடவை தான் அதோடு நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஏன்னா என் ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர், அவர் எனக்கு எவ்வளோ பவர் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுமா? சொல்லி கொடுத்தனா? சகல சத்துருக்களையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை யார் கொடுத்துருக்காரு?
எனக்கு கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, யார் கொடுத்துருக்காரு? எனக்கு கொடுத்துருக்காரு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தடவை தான், சும்மா ஓயாமல் வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஓயாமல் அது வரல. இது என்னென்ன, நான் தான் ஏற்கனவே தனுஸ்ரீக்கு ஒரு தடவை சொல்லியிருப்பேன். அது போனது தான். அது காய்ச்சல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க, காய்ச்சல் வந்துடும். குளிர்ற மாதிரி இருக்கே, அங்கே பாரு, அவன் எவ்வளோ சந்தோஷத்தில் அவனுக்குள்ள வார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் அபிஷேகத்தில் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அன்னைக்கு மரியாள் வாழ்த்தும் பொழுது எலிசபெத்தின் வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள பரிசுத்த ஆவியினால துள்ளுனுச்சான். எட்டி உதைக்கு நான் தடன்னு வயிறு எப்படி போயிட்டு வந்திருக்கோம், சும்மா புஷுக்குன்னு வந்துட்டு போயிருக்குல்ல. ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்த்தீங்களா, அபிஷேகத்தன்னு சொன்னா ஆப்பாயிட்டான். பார்த்தீங்களா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஆமென். அதனால நான் உங்களை எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கிறதா தான் பார்க்குறேன். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நேரமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, மைக்கெல்லாம் வேண்டாம், உங்கள் மனசார நீங்கள் முழங்கால் நிற்கிறவங்க நின்றுட்டு உட்காரவங்க உட்காந்து நன்றி மட்டும் சொல்லி பாருங்க. நன்றி மட்டும் சொல்லி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த ஃபீல், அந்த பிரசன்னம், அதை அனுபவிக்கிறது பெரிய கிருபைங்க. நீங்க தனியா இருக்கும்போது கிடைக்கிற பிரசன்னம் வேற. கூட்டமா இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க நன்றி சொல்ல 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 இங்க இருக்கிற அபிஷேகம் அங்க போகும், அங்க இருக்கிற அபிஷேகம் அங்க வரும். அப்படியே ரொட்டேஷன்ல மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஸ்கூல்ல சாப்பிடுவோம் பார்த்துருக்கீங்களா? லஞ்ச் பிரேக்ல 4 பேர் ரவுண்டா உட்காந்து, இது எங்க வீட்டு சாப்பாடு, இந்த உனக்கு ஒரு கை உனக்கு ஒரு கை மாறி மாறி பரிமாறிக்கோம்ல. அதுதாங்க நாம ஒன்று கூடும்போது நடக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா உங்களை நான் சீக்கிரமாக இன்னைக்கு அனுப்பிடுவேன். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக சீக்கிரமாக அனுப்பிடுவேன். ஏன்னா நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க. நீங்கள் வந்ததுனாலே எனக்குள்ளே தோணுச்சு உங்களை சீக்கிரமாக அனுப்பிடணும்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆனால் நான் அனுப்பினாலும் நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு அதுக்கப்புறமும் தெரியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமாம், இது என்னடா நமக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு எப்படி வந்து மாட்டியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நன்மைக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி வந்து மாட்டியிருக்கேன் பார்த்தியா, சரியா இருக்கிற. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதாயா உறவு, இதுதான் உறவு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அதனால் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சீக்கிரத்தில் நாம் ஒரு சொந்த இடத்துக்குள்ளே போக போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொந்த இடத்துக்குள்ளே போக போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கள், நல்ல இடத்தை கொடுத்த நல்லவருக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், சோத்திரம். நம்ம பேசுகிறோம், அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நம்ம சொந்த இடத்துக்கு போவோம், அங்கே இன்னும் சிறப்பாக ஆராதிப்போம், பொழுதானாலும் ஆராதிப்போம். சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். அப்புறம் நான் ஏன் சீக்கிரம் அனுப்புறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 7:30 மணிக்கு என் பிள்ளைங்க வரணும்னா எவ்வளோ நேரத்தில் என் பிள்ளைங்க புறப்பட்டுருப்பாங்க? எவ்வளோ நேரத்தில் புறப்பட்டுருப்பாங்க? ஒரு பிள்ளைக்குட்டியை கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறி வர்றாங்க. ஒரே பஸ்ஸு பாருங்கள், கை குழந்தைய தூக்கிக்கிட்டு 2 பஸ்ஸு மாறி வர்றாங்க. என்ன பஸ் வசதி இல்லாத இடத்துல இருந்து வர்றீங்க? என்னையா நடக்குது? கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வர்றாரு. சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே. அப்பா நீ நினைக்கலாலும் பரவாயில்லப்பா, எம்மா நீ என்ன நினைக்கினாலும் பரவாயில்லப்பா, எங்கள் அப்பாவோட அங்கே இருக்கு, நான் போகிறேன்.
எங்கே இருந்து? கோயம்புத்தூர்லேருந்து வர்றாரு. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே. என் பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா ஃபோன் பண்ணலை, எங்கள் அப்பா என்ன விசாரிக்கலை, ஏன்னு கேட்கல. இந்த வேலையே இல்லை. ஏன்னா என் பிள்ளைங்களா இருக்க, அப்பா அப்பாவாக இருக்கிறேன். பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நான் என்னதான் வாரம் வாரம் வந்தாலும் நான் சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னா வாழ்க்கை சரியாக இருக்காது. நான் சரியாக சொல்லிக் கொடுக்கறதுனால வருஷமானாலும் நான் வரணுங்கிற அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஒரு ஆமேன்னு சொன்னா என்னவா? ஏதோ உள்ளுக்குள்ள ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லதை மட்டும்தான் செய்வார். அவர் நல்லதை மட்டுமே செய்வாருங்க, நல்லதை மட்டும்தான் செய்வார். ஆமாம். அதனால் சொந்த இடத்துக்கு போயிடுவோம். நான் ஏன் உங்களை சீக்கிரம் அனுப்ப போகிறேன் பார்த்தீங்களா? அந்த இடம் தாண்டி வந்துட்டேன். எதுக்கு அனுப்ப போகிறேன்னு சொன்னேன்னா, பசியோடு வந்திருப்பீங்க. என்னங்க இப்போ அதான் டீ பிஸ்கட்டு அது பத்தாது, நல்ல ஆகாரம் கொடுக்கணும் உங்களுக்கு. அது சீக்கிரம் நம்ம சொந்த இடத்துக்கு போனோன்னே நம்ம தான் சமைக்க போகிறோம், நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுவும் நடக்கும், ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த இடத்துலையே இவ்வளோ வேலை செய்கிறோம்னா நம்ம இடத்துல எவ்வளோ வேலை செய்வோம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அவர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். என்னமோ தெரியல, இன்றைக்கே ஒரு சொந்த இடத்துக்குள்ளே போகிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே உண்டாயிட்ருக்கு. நமக்கான வேலைகள் தொடங்கி நடந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வேலை முடிய போகுது, சொல்ல முடியாத அடுத்த நிமிஷம் பத்திரம் நம்ம கைக்கு வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். என் விருப்பமே என்ன தெரியுமா? நம் சொந்த இடத்துக்கு போகும்போது என் பிள்ளைங்களும் சொந்த இடத்துலையே இருக்கணும். அதுதான் என் விருப்பமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பிள்ளை கூட வாடகை வீட்டில் இருக்கவே கூடாது. அது அவ்வளோ சந்தோஷமா பாக்கியமா என் ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்காருன்னு நீ சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் தன்னை போல் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போவுமே சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கேன், என் ஆண்டவர் நல்லவர், அதனால நல்லா இருக்கேன். அதனால தான் காலையிலேயே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் வாட்ஸ்அப் மூலியமா. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்னு சொல்லி. ஆமாம், நாம் நல்லா தான் இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம என்ன தியானிச்சிட்டு இருந்தோம்? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நீதிமொழிகள் நம்ம தியானிக்கணும். இப்போ கரெக்டாக சொன்னீங்க, வெரி குட். நீதிமொழிகள் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் நல்லவர். சங்கீதம் யாரோடது? நான் கேட்ட பைபிள் சங்கீதம் இல்லை, ராகம். ராகம் ராகம் யாருக்கு சொந்தம்? சும்மா சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம் சொல்லுங்க. ஏன் அப்பாவுக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? சரி. சினிமா பாட்டில் இருக்கிற ராகம் யாருக்கு சொந்தம்? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? அது புள்ள. அல்லேலூயா சொல்லுங்களேன். எவன் பாடுனாலும் அந்த ராகத்துக்கு என்ன எல்லாம் சொல்கிறானுங்க, மியூசிக் போட்டுட்டு ராயல்ட்டி எனக்கு கொடுக்கணுன்னு. அடப்பாவி, நீ ஆண்டவருக்கு ராயல்ட்டி கொடுக்கணுண்டா. அவர் தான் ராகத்துக்கே தலைவன். ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ராகத்துக்கு தலைவர் யாருங்க? என் அப்பா. டே, அதுக்கு முதலாளியே அவருக்கு கொடுக்கணும் ராயல்ட்டி. எல்லாரும், எல்லா மியூசிக் டைரக்டும் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவருங்க, ராகத்துக்கே தலைவன். அதனால பாடல்கள் இருக்கக்கூடிய ராகங்கள் எல்லாமே என் அப்பாவுக்கு சொந்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஒரு பாடல் கேட்டேன். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அது என்ன கட் பண்ணுறதுனே தெரியல. ஓகே ஓகே ரைட். அது வந்து கட் ஆகிட்டே இருக்கு. கவனமாக கவனிங்க. நான் ஒரு பாடல் கேட்டேன். நீ வரிகள் என்ன வேணாலும் போட்டு யார் வேணாலும் பாடியிருக்கலாம், ஆனால் ராகத்துக்கு தலைவர் யாரு? ஏன் அப்பா. சொல்லுங்க, ஏன் அப்பா. அப்போ ராகத்தை நம்ம எடுத்துக்கலாம்ல. நீ எந்த ராகத்தை போட்டாலும் அது எனக்கு சொந்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஒரு பழைய பாடல் ஒன்று கேட்டேன். பழைய பாடல் ஒன்று. அந்த பழைய பாடல்ல அதுல கர்த்தரை பத்தி வருது. கர்த்தருடைய பெயர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிலாம் வருது. சரிங்களா? கர்த்தரின் கட்டளை நான் என்ன செய்வது அப்படின்னு அந்த வரி வரும். இன்னொரு இடத்துல மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே அப்படின்னு வரும். எனக்கு அந்த ராகம்
எனக்கு ரொம்ப அந்த ராகம் எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுனுச்சு, எனக்குள்ள ஒரு ஃபீலை உண்டாக்குனுச்சு. என்ன பாட்டுன்னா, அது வந்து பொதுவாக ஆர்சியில் பாடுவாங்க, மாதா பாடல் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. ஆனால் அதில் ஆண்டவரை பற்றி தான் வரிகளெல்லாம் வருது. நல்லா கவனமாக கவனிச்சுங்க. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அவ்வளோ அற்புதமான ஒரு ராகத்தில் தேவனை உயர்த்தும் பொழுது அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் எப்படி எழுதி வச்சிருக்கிறேன்னா, ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறே, ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறே, வாழ்வென்று உம்மைத்தான், வாழ்வென்று உம்மைத்தான் பிள்ளைக்கு காட்டினே ராஜா. என்ன பண்ணுது? உள்ள ஏதோ ஒன்று பண்ணுதா? பண்ணணும். ஏன்னா ராகத்துக்கு யாரு தலைவர்? எங்க அப்பாயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, அப்பாவும் வார்த்தை கேட்டால் விதி மாறுமே, அப்பாவும் வார்த்தை கேட்டால் விதி மாறுமே, உம்மையே நம்பியே என்றென்றும் வாழ்கிறோம் ராஜா. நம்ம இருக்கு உள்ள போய் வேலை செய்தா இங்க என்ன இருக்குது? அதான் ஹார்ட் ஓப்பன் ஆகுது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஏன் இவ்வளவு துணிச்சொல்லா பாடுறேன் தெரியுமா? என்னை எவனுமே கேள்வி வைக்க முடியாது. நான் வேத ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கேன். இந்த ராகத்துக்கே தலைவன் என் அப்பான்னா இவன் எப்படி புதுசா ஒரு ராகத்தை போட முடியும்? நான் கேட்கறது சரியா பேசுறேன்னா? நான் நியாயமா கேட்கறேன்னா? இப்ப இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு சொல்றோம்னு சொல்லிக்கிட்டு அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, அப்பாவுன் வார்த்தை கேட்டால் சந்தோஷமே. சந்தோஷமா இருக்கா? அப்பாவுன் வார்த்தை கேட்டால் சந்தோஷமே, அருள் தரும் திருச்சபை எனக்கென்று தந்தீரே ராஜா. அருள் தரும் திருச்சபை உனக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? இந்த திருச்சபை உனக்கு அருளை தருதா தரலையா? தந்திருக்கலையா? ஐயா, நான் கிருபையில தயா வாழ்றேன். அருள்னா என்ன? கிருபையை தான் இலக்கணத்துல அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா கிருபை பெற்றவளே அப்படின்னு நம்ம பைபிள்ல இருக்கும். ஆர்சி பைபிள்ல அருள் நிறைந்தவளே அப்படின்னு இருக்கும். கிருபை என்பது இலக்கணத்துல அருள் அப்படின்னு அர்த்தம். இப்ப அருளுங்கிறதுக்கு விளக்கம் புரிஞ்சிருச்சா? ஆமா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாடல் பாடுவோமா? மியூசிக் போட்டு பாடுவோமா? அவர் நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன், ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன், வாழ்வென்று உம்மைத்தான், வாழ்வென்று உம்மைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் ராஜா, ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, அப்பா
அப்பா உன் வார்த்தை கேட்டால் விதி மாறுமே. அப்பா உன் வார்த்தை கேட்டால் விதி மாறுமே. உம்மையே நம்பியே என்றென்றும் வாழ்கின்றோம் ராஜா. ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே. அப்பா உன் வார்த்தை கேட்டால் சந்தோஷமே. அப்பா உன் வார்த்தை கேட்டால் சந்தோஷமே. அருள் தரும் திருச்சபை எனக்கென்று தந்திரே ராஜா. ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். வாழ்வென்று உம்மைத்தான், வாழ்வென்று உம்மைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் ராஜா. ராஜா உன் எஸ் லார்ட் உயிர் வாழ்கிறேன். ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். எல்லை இல்லாத அன்பு உமதன்பையா, எல்லை இல்லாத அன்பு உமதன்பையா. அப்பா உன் வார்த்தை கேட்டால் மனமாறுமே. அப்பா உன் வார்த்தை கேட்டால் மனமாறுமே. கர்த்தரின் கரிசனை என்றென்றும் உள்ளதே ராஜா. ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். வாழ்வென்று உம்மைத்தான், வாழ்வென்று உம்மைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் ராஜா. ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். ராஜா உன் வார்த்தையில் உயிர் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏத்துக்கிறீங்களா? பாட்டை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க முடியாதுன்னா சொல்லிருங்க, இப்பவே பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுறேன். இங்க இப்படித்தான், அவர் அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அவரு இங்க எத்தனை பேர் கண்ணு கலங்கிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா ராகத்துக்கு தலைவன் என் தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். நான் நான் எடுத்துக்கிட்டுக்கவா? நீ எந்தெந்த சர்ச்சில் வேணாலும் நீ என்ன பாட்டு வேணாலும் பாடு, அதே ராகத்தில் சினிமா பாட்டு நான் எடுத்து கொடுக்குறேன். பார்க்குறியா? இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்குயா இவன் பாடுறது தப்பு அவன் பாடுறது தப்பு? தேவையில்லாத என்னது விமர்சனம். விமர்சனம் எவனும் விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடல் இருதயத்தை திறக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். என் பிள்ளை விடிய விடிய ஒரு பிள்ளை வேலை செஞ்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்துட்டு இருக்கு. தூங்க மாட்டேன் நான் தூங்கலங்கிற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். உங்களை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா என் பிள்ளைங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா?
எங்கள் அப்பா என்ன செஞ்சாலும் சரியாக இருக்குயா. ஏற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்கு ஆசீர்வாதமே. முன்னாடி நிற்கிறது என் அப்பா, என் ஆவிக்குரிய தகப்பன். அவர் எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், அவர் செய்கிறதான் சரி அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை ஏற்றுக்கிறீங்க பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. அதனால தாங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? நான் இந்த இந்த சர்ச்சு தொடங்கி ஆரம்பத்தில் முன்னாடி நின்று பேச சில நேரங்களில் வார்த்தையே வராது. ஏன்னா சிங்கமும் புலியும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் பேசும்போது. என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆனால் நல்ல பிள்ளைகளை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. என்னை உருவாக்கி அப்புறம் கொண்டு வந்து உட்கார வச்சு சேர்த்துருக்காரு உங்களை எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு என்ன ரெடி பண்ணியிருக்காரு. எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், இப்படி தான் நீ போகணும், அதுக்கு தகுந்த போல் உன் பிள்ளைங்களை நான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் உட்காந்துரு ஒருத்தர்கிட்ட பேசிங்க அனுப்பியிருப்பார் ஆண்டவர், போ அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே எல்லாம் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். வாழ்வென்று உம்மைத்தான், வாழ்வென்று உம்மைத்தான் என் பிள்ளைக்கு காட்டுவேன் ராஜா. நம்ம பிள்ளைக்கு அவரை தானே வாழ்க்கைனே காட்டுறோம். சரியா தானே இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நல்லவர். சரி, நேரம் அப்படியே இப்படியே போயிட்டு தான் நேரம் போயிடும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துக்குள்ளே போயிடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒன்று தெரியுதா? நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளேயும் தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளேயும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கீங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்களால் உணர முடியுதுங்களா? உங்கள் மனசுக்குள்ள மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இதைத்தான் பவுல் சொன்னார், புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி. சத்தமாவேன்னு சொல்லுங்க. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஏதோ கடமைக்கு சடங்காச்சாரமாக ஆராதிக்க கூடாது. அப்படியே போகணும் போகணும் போகணும். பார்த்துட்டே என்னடா நேரம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு தோணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமொழிகள், நாம் கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம்னு ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஞானம் 2, ஞானம் 2 நம்ம தியானிக்க போகிறோம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கீழ் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்குன்னு முடித்தோம். நீ அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான சாப்டர் சொல்லித்தரேன். ஞானமாக இருக்கணும். என்னங்க? ஞானமுள்ளவன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறான். ஞானமுள்ளவன் எப்படி ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறானோ அதே போல பொருளாதாரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், மனைவியை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், உறவுகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், வேலையை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், வருமானத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் ஞானமுள்ளவன் ஆத்துமாவையே ஆதாயப்படுத்திக் கொள்ளும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொள்வது மிக மிக எளிது. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால நீதிமொழிகளை ரொம்ப கவனமா உன்னிப்பா கவனிங்க. பாருங்க, என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. சில வார்த்தைகள் உங்களை ஏமாற்றும்படியான வார்த்தைகளை பேசுவாங்க. என் பிள்ளை ஒரு சகோதரியை கூட்டு வந்தாங்க. சரியா? என் பிள்ளை ஒரு சகோதரியை கூட்டு வந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப அவங்க ஃப்ரெண்டு அவங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்க, எம்எல்எம் பேசுறாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸா தெரியும். ஆனால் நிறைய பேர் அதில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பணத்தை தொலைச்சிருக்காங்க. அதை பல வடிவில் பல உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கு. என்னங்க அது? இன்னைக்கு வந்து புரோட்டீன் பவுடரு, மாத்திரை, டப்பா வடிவில் வித வித பெயரில் வந்துட்டு இருக்கு. இப்போ 1 2 3ன்ட்டு 50,000 ரூபா பணம் கட்டினா போதும், உன் வாழ்க்கையில் நீ எங்கேயோ போயிடுவ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட பேசி மைண்டை மாற்றிட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, பரவாயில்ல புத்தி இல்லை புள்ள நம்மக்கிட்ட கேட்குறாங்களேன்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். என்ன சொன்னேன்?
என்ன சொன்னேன்? பேசணும், வேண்டான்னு சொன்னேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த நாள் ஃபோன் பண்ணிட்டு, நான் ஒரு எவ்வளவோ சொன்னாங்க, 5000 ரூபாய் 15000 ரூபாய் பணத்தை கட்டிட்டாங்க. பணத்தை கட்டிட்டேன். வீட்டுக்காருக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பணம் எப்படி? கடன் வாங்கி. உன்னை கடன் வாங்கி கட்ட சொன்னாங்களா? இப்போ முழுசாவும் கட்ட முடியல, கட்டினதையும் வாங்க முடியல. நான் சொன்னேன், என்ன பண்ணுவீங்களோ பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு உண்டான வழியை பாருங்கன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. என்ன பண்ணல? கேட்கவே இல்லை. பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. செஞ்சுட்டு என்கிட்ட வந்து இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லாத. செய்யறதுக்கு முன்னாடி கேளு. இப்படி இருக்கு, என்னப்பா பண்ணலாம்? கடன் வாங்கலாமா, கடன் வாங்கக்கூடாதான்னு கேட்டால் நான் கடன் வாங்காதன்னு தான் சொல்லுவேன். கடன் வாங்கட்டுமான்னு வந்து என்கிட்ட கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? கடன் அடைக்க வழி சொல்லுங்கன்னு சொல்லித்தரேன். கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லித்தரேன். சரியா? கடன் வாங்கக்கூடாது. அப்படிதான் கூப்பிடுவான். டேய் வாடா, ஒத்தைக்கு வாடா. போனீங்கன்னா கிட்னியை உருவிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஆமா, நைஸாக கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி தான் கூப்பிடுவான். எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் வருதுங்கிற, எத்தனை மெசேஜ். இப்போ லட்சக்கணக்கில் சொல்லிட்டு இருந்தான். நேத்தாம்மா 1 கோடி ரூபாய் உனக்கு லோனு தரேன்னு மெசேஜ் அனுப்பா. அடா பாவி, என்னடா 1 கோடி ரூபாய் லோனு தரியா? அதான் பாருங்க, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே. இன்னைக்கு மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஏமாத்தி உங்ககிட்ட பணம் பறிக்க பார்க்கும். கொண்டி அது இதுலையும் கொண்டு என்ன பண்ணிடாத, பணத்தை கட்டிடாத. கவனமா கவனிங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு. நான் நிறைய அனுபவப்பட்டு வந்திருக்கேன். நான் நிறைய கட்டி ஏமாந்துருக்கிறேன். ஆமா, என் மனைவி காதில் கடக்கிறத கலட்டி கொண்டு போய் அடகு வச்சு 5000 ரூபா கட்டி பாட்டிலாக வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் ஃபுல் பாட்டில் மாதிரி இருந்துச்சு மருந்து, எல்லாம் ஜூஸு. நோனி ஜூஸுங்கிறான், நானி ஜூஸுங்கிறான், ஜானிக்கே நானி ஜூஸ் கொடுக்குறான். ஐயா என்னையா அது? கடைசியில் எல்லாத்தையும் குப்பையில் தான் தூக்கி போட்டேன். அவன் எப்படி பிளான் பண்றானா, யார் தரித்திரத்தில் இருக்கானோ, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் பைபிள் சொல்லுது. இவன் பைபிளை தலைகீழா திருப்பி கொண்டு போறான். பார்த்துக்கங்க, இந்த வார்த்தையை வச்சு தான் ஜனங்களை ஏமாத்துறான். யாரு வாழ்க்கையில் முன்னேறணும் இருக்கான் அவனை குறி வச்சு பார்க்குறான். சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணுங்கிற எண்ணம் உள்ளவங்களை டியூன் பண்ணி விட்டுறாங்க. ஒழுங்கா வேலைக்கு போனால் வாரமாச்சுன்னா சம்பளம் கிடைக்கும், மாசமாச்சுன்னா சம்பளம் கிடைக்கும். தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டா யாராலையும் அதை மாற்ற முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. இவ்வளவுதான் ஆமேனா, இவ்வளவுதான் சத்தமா. அவர் முடிவு பண்ணிட்டா எவனாலையும் தடுக்க முடியாது. அவர் நேர்மையான வழியில தான் உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? கசக்கி புள்ளுஞ்சி அதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டார். அதனால கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதுங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்குறதுல ரொம்ப ஜாக்கிரதை. வாங்கக்கூடாது. நீங்க எங்கேயாவது பணம் ஒரு 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 இடத்து ஒரு 100 ரூபா டோக்கன் போடுங்கன்னு சொன்னா கூட முதல்ல எனக்கு போன் அடிச்சு கேளுங்க, நான் சொல்றேன். கட்டட்டுமா வேண்டாமான்னு. வேண்டாம்னா விட்டுருணும். புரியுதுங்களா? நான் சொல்லி மீறி செஞ்சுட்டு அப்புறம் அப்படி ஆகிப்போச்சுப்பா இப்படி ஆகிப்போச்சுப்பான்னு புலம்பாதீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு எங்கேயாவது பணம் கட்டணும்னு தோணுச்சுன்னா நகை சீட்டு போடுங்க. எத்தனை ஜுவல்லர்ஸ் இருக்கு, பெரிய பெரிய கடை இருக்குல்ல, அங்கே நகை சீட்டு போடுறோம், அதில் போய் போடுங்க. சரியா? அது உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அது ஒரு சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்கும். பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, அது நல்லது. போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க. 100 ரூபா போடுங்க. ஒரு 100 ரூபா போட தெரியாதா போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் பிள்ளைங்களுக்கு? அதை செய்யுங்க. எவனாவது அதை சொல்கிறான் இதை சொல்கிறான்னு போய் எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க. கவனமாக கவனிங்க. அடுத்து, எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். நாம அவனுக்கு அப்படிதான் வருவாங்க. அவன் டார்கெட்டே என்ன தெரியுமா? கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையை போடுன்னா இனிய போட்டுட்டு போ. பேசு ஒருத்தன்ட்ட. அவன் மைண்டு மாறிட்டானா 48 மணி நேரத்தில் பணத்தை வாங்கிடு, இல்லைன்னா அவன் மைண்டு மாறிடும். சொல்லி கொடுத்தானுங்க எனக்கு. என்னையா அது, என்ன கொடுமையா இருக்கியா? இங்கே அதான் எழுதியிருக்கு பாருங்க. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை குற்றம். பாவம், ஒரு பாவம் அறியாதவன். அவன் ஏதோ கடன் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை போய் கடங்காராக்குறது யாரு? இந்த மாதிரி ஆட்கள். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? கடன் ஒருத்தனை கடன்காரன் ஆக்குறது எவ்வளவு பெரிய பாவம் அது.
செய்யக்கூடாதுல்ல நம்ம. புரியுதுங்களா? நல்ல கவனமா கவனிங்க. முகாந்திரம் என்று பிடிக்கப்படும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். சொல்லுவான், நீ மட்டும் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்ட, உனக்கு கார் கொடுப்பாங்க, உனக்கு பங்களா கொடுப்பாங்க, வெளிநாடு டூரு கூட்டு போவாங்க. இங்க தான் சொல்றான் பாருங்க, விலையுறந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்போம். சீக்கிரத்தில் மல்டி லெவல் ஆயிருவோம். நீ சில்வர் ஸ்டார் ஆயிருவ, சூப்பர் ஸ்டார் ஆயிருவ. அந்த முன்னாடி அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறவனை பார்த்தீங்கன்னா அப்படி பேசுவான். ஐயோ, நான் சில ஆயிரங்களை நான் தொலைச்சிருக்கேன். அது அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வெளியில் இருக்கான். கவனிங்க, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கவனிங்க. அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும் அப்படியே. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கும் போது பிஸ்னஸ் முடிஞ்சு போயிடும். பணம் கட்டணும் எல்லாம் தொலைஞ்சான். சேர்த்து விடுறவங்க மேலே தப்பு இல்லை, அதை ஆரம்பித்தவங்க மேலே தான் தப்பு. ஆனால் இந்த ஏமாந்தவங்களுடைய அந்த வைத்தறிச்சல் அது யாரை வந்து சேரும்? ஏமாத்தினவனுக்கு மட்டும் சேராது, காரணமாக இருந்தவங்களையும் பாதிக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால கவனமாக இருக்கணும். அதே போல் கடன் வாங்கி கொடுன்னு யாராவது கேட்டால் போய் என்ன பண்ணக்கூடாது? இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, குழுவில் கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த பொழப்பெல்லாம் வச்சுக்கவே கூடாது. புரியுதுங்களா? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. நீ கடனும் வாங்கக்கூடாது, இன்னொருத்தர் கடன் வாங்க நீ காரணமாகவும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? நான் இதை கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கவனமாக கவனிங்க. எங்களோட பங்காளியாயிரு. அடுத்து என்னது? நீ வளர்ந்து வந்துட்டேன்னு எனக்கு நீ பார்ட்னரு. புரியுதுங்களா? பங்காளியாயிரு. நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆகில், என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல், அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க. நேர்மையான வழியில உங்களுக்கு வருமானம் வரும். நீங்க கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக கர்த்தர் உங்களை வைப்பாரு. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. கொஞ்சத்துல உண்மையா இருங்க. உங்களை அநேகத்துல அதிகாரியா வைப்பாரு. அநேகத்துல. எதிர்காலத்துல உங்களுக்கு அந்த மாதிரி சில சீன் எல்லாம் போட்டு காட்டுறேன். எனக்கு இடம் பத்தாது, இல்லைன்னா இப்போவே போட்டு காட்டிடுவேன். டைமும் பத்தாது. நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பரான சிறப்பான விஷயங்களை விசுவலில் உங்களுக்கு காட்டினா தான் புரியும். படம் மாதிரி காட்டினா தான் உங்களுக்கெல்லாம் புரியும். அவ்வளோ சூப்பரான விஷயம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, அநேகத்தில் உங்களை அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். பார்க்க ஏழை பஞ்ச பரதேசி போல தான் தெரியும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் உண்மையாக இருந்து பாருங்க, நீங்கள் அநேகருக்கு அள்ளி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உண்மையா இருங்க. கொஞ்சத்துல இங்க பாருங்க, எங்களோட பங்காளியா இருந்து கூப்பிடுவாங்க. நமக்கெல்லாம் ஒரே அக்கௌண்ட் வச்சுக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஒரே பை இருக்கும் என்று சொல்வார்கள் ஆகில், என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அதே போல வேலை செய்யற இடத்துல கூட தனியா செய். அவசரப்பட்டு பார்ட்னர் போட வேண்டாம். தனியா நில்லு. உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு. உன் பார்ட்னர் உனக்கு கர்த்தர் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு பார்ட்னர் யார் தான்? எதுக்கும் பயப்படாத. உனக்கிட்ட எல்லாமே இருக்கு. எல்லா திறமையும் உன்கிட்ட இருக்கு. எல்லாம் வல்லவர் உன்னோடு இருக்கிறபடினால், உனக்குள் இருக்கிறபடினால் நீ நின்று செய்ய. உன்னோட கர்த்தர் இருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்ற பார்ட்னர் போட்டேன் ஏமாத்திட்டு போயிட்டான், பார்ட்னர் போட்ட கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். இங்க பார்ட்னர் போட்டு சக்சஸ் பண்ணவன் பார்த்தீங்கன்னா 100ல் ஒருத்தனா தான் இருப்பான். நான் என்ன சொல்றேன், எதுக்கு இந்த 99 பேர்ல ஒருத்தனா நாம இருக்கக்கூடாது? நாம ஏன் அப்படி போய் மாட்டிக்கணும்? எதுக்கு போய் பார்ட்னர் போடணும்? உன்னால என்ன முடியும்? உங்ககிட்ட இருக்கிறத வச்சு தனியா நில்லு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் நல்ல தேவன். கவனமா கவனிங்க. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. அது எப்பேற்பட்ட பறவையா இருந்தாலும் அது கண்ணுக்கு முன்னாடியே போய் வலையை விரிக்கிறது சரியா இருக்குமா? கண்ணுக்கு முன்னாடி வலையை விரிச்சா என்ன ஆகும்? ஒன்று ஓடி போயிடும். பெரிய பறவையா இருந்தால் எடுத்து மூஞ்சில பொறாண்டிட்டு ஓடிடும். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள். இவங்க தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தனக்கு தானே என்ன பண்றாங்க? ஆப்பு வச்சுக்கிறாங்க. இங்க வசனம் தான் சொல்லுது பாருங்க. இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். என்ன வைத்திருக்கிறார்கள்? தீய வச்சு கொளுத்திக்கிறானுங்க, தனக்கு தானே கொளுத்திக்கிறானுங்க. என்ன கேடு பாத்தீங்களா? இது என்னன்னா, தெரிஞ்சே போய் பாலுங்கணத்துல உழுகிறது. தெரிஞ்சே பாலுங்கணத்துல. ஆமா, என்ன சொல்றது? அதனால என் பிள்ளைங்க நீங்க யாரும் போய் சிக்கிக்க கூடாது. கவனமா கவனிங்க. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தண்டனையில், இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். தன்னை மட்டும் கொள்ளாது, தன்னை உடையவர்களின் உயிரையும். ஹலோ, குடும்பத்தோட போன 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன். பெங்களூருக்கு முன்னாடி என்ன ஒரு ஒசூர் குடும்பத்தோட விஷத்தை குடிச்சு இறந்து போயிட்டாங்க. 35 வயசு பையன், அந்த பிள்ளைக்கு 30 வயசு, பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க, எல்லாரும் விஷம் குடிச்சு. என்னங்க அங்கே தானா? இல்லை அங்கே அந்தியூரா? அந்த ஏரியா தான். நியூஸ் பேப்பர் தெளிவாக படித்தேன். அவன் டைலரு, ஏதோ வேலைக்கு போகலையாம். வேலைக்கு போகலன்ட்டு கடன் வாங்கினானா. கடன்காரன் வந்து அசிங்கமாக பேசினானா, அதனால சூசைட் பண்ணிட்டாங்க. புரியுதா? நான் சொல்கிறேன், அந்தியூர் சைடா? அந்தியூர் சைடு. புரியுதா நான் சொல்றது? ஏன் அப்படின்னா, பொருளாசை அப்படின்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. பொருளாசைங்கிறது, நீ வீட்டுக்கு தேவையானதை நகை வாங்குறியா, நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம் புடவை எடுக்கிறியா, ட்ரெஸ் எடுக்கிறியா, தப்பே இல்லைங்கிறேன். கார் வாங்குறியா, வீடு கட்டுறியா, எல்லாம் வாங்கு. ஆனா என்ன பண்ணாத, கடனை வாங்கி ஒன்ன செய்யாத. அதுக்கு பேர் தான் பொருளாசை. கடன் வாங்கி ஒன்று செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் பொருளாசை. கடனை வாங்கி செய்யக்கூடாது. ஒருத்தன் வந்து ஒரு 50,000 ரூபாய் கட்டு, ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லுவான். உன் சொந்த காசை கட்டினியா கூட நீ தப்பிச்சுக்கலாம். நீ கடனை வாங்கி அந்த 50,000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா அவன் 5 லட்சம் கொடுக்க மாட்டான், ஏமாத்திடுவான். இப்போ இந்த 50,000 ரூபாய் நீ கடன் ஆயிட்டியா, 50,000 ரூபாய் முதல்ல கட்ட முடியுமா யோசிக்கணும். புரியுதுங்களா இல்லை என்ன சொல்றது? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்ப இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க, தயவு செய்து மாட்டிக்காதீங்க. நல்லா கவனிங்க. இதுதான் பொருளாசை. கடனை வாங்கி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறதா பொருளாசை. இந்த பொருளாசை இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, தான் உயிரையும் தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிறது இல்லாம தன்னை சேர்ந்தவங்களையும் சேர்ந்து காலி பண்ணிடுறாங்க. கொடுமை பார்த்தீங்களா? அவன் அந்த குடும்பத்தில் அவன் கடன் வாங்கினது அவன் ஒருத்தன் தான். ஆனா குடும்பமே காலியாச்சா போச்சா? என் பிள்ளைங்களுக்கு நான் தெளிவா புத்தி சொல்றேன், கடன் வாங்கவே வாங்காத. காரி துப்புனாலும் சரி கடன். இது வரைக்கும் நீங்க கடன் பட்டிருந்தீங்கன்னா அதுக்கு சொல்றேன், இனி கடன் வாங்காதீங்க. இது வரைக்கும் வாங்கின கடனுக்கு கடன்காரன் வந்து எவ்வளவு கேவலமா பேசினாலும், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், நீ நல்லா இருக்கும்போது அவனே வந்து ஐயா சாமின்னு சொல்லுவான். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணு. இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. காக்கா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது காக்கா தலையில ஆகி போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உடனே போய் குளிப்பீங்களா? வீட்டுக்கு போய் தானே குளிப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? தட்டி விடுவீங்க. சில பேர் இப்படி வலிச்சு எடுப்பீங்க, சில பேர் பக்கத்தில் இருக்க ஒரு இலையை பிச்சு துடைப்பீங்க, இல்லைன்னா ஒரு பேப்பரை கிழிச்சு துடைப்பீங்க, இல்லை கச்சி கொஞ்சோண்டு தண்ணி வாட்டர் கலந்து தொலைச்சி இப்படி தடவிக்கிட்டு போவீங்க. அவர் வீட்டில் போய் குளிப்பீங்க. நான் சொல்ற புரியுதுங்களா? கடன்காரன் அவமானப்படுத்தினானா போங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, புரியுதுங்களா நான் சொல்றது? கடன்காரன் பேசிட்டு போயிட்டேன், வாடகை கொடுக்கல, ஒன்றும் புரியல, தர்றேங்க. பொறுமையா சொல்லுங்க, தர்றேங்க, தர்றேன். வெள்ளிக்கிழமை ஜெபம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. உன் திராணிக்கு மிஞ்சி உனக்கு சோதனையே கிடையாது. அதை பத்தி பேசுனா இன்னைக்கு நாளே பத்தாது. அதுக்குன்னே ஒரு நாள் ஒதுக்கி பேசுறேன். முடிஞ்ச அடுத்த வாரம் அதை பத்தி பேசுறேன். அதனால
எந்த கடனாக இருந்தாலும் நான் அடைக்கிறேன், நான் தீர்க்கிறேன், நான் கொடுத்துட்றேங்க, நான் உசுரோட இருக்கிறேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துட்றேன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஆமாம், பின்னாடி ஒரு சேர் இருக்கு, போய் உட்காருங்க போங்க. கர்த்தர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்களேன். கால் நீட்டுன்னா நீட்டிக்கங்க, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சீக்கிரத்தில் நம்ம புஷ்பேக் சேர்லாம் போட்டுருவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் உட்காருங்க, அவங்க உட்காந்துட்டாங்க, நீங்கள் உட்காருங்க. நீங்கள் சொன்னாலும் உட்கார மாட்டாங்க. கவனிங்க, கர்த்தர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அப்போ பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. அப்போ தானும் செத்து தன கூட இருக்கணையும் சாகடிக்கிற வேலை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கடன் இருந்துச்சுன்னா கடன்காரன் எத்தனை முறை வந்து கேட்டாலும் தர்றேன். மிஞ்சு போனால் என்ன பண்ணுவான்? 4 பேர் பார்க்குற மாதிரி கத்திட்டு போவானா? அவ்வளோ தானே பண்ண முடியும். நான் தான் சொல்கிறேன், காக்கா ஆய் போன மாதிரி தொடச்சி போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அப்படியே விட்டாலும் எத்தனை நாளைக்கு நாத்தம் அடிக்குன்னு நினைக்கிறீங்க? காயிற வரைக்கும் தான் நாத்தம் அடிக்கும். அப்புறம் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டாலே அதுவே உதிர்ந்து போயிடும், தெரியுமா? எப்படியா இருந்தாலும் காலையில் குளிக்கும் போது போயிடும்ல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் கடன் வாங்காதீங்க. கடன் இதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன்காரன் வந்து என்ன பேசினாலும் தரேன்னு மட்டும் சொல்லி அனுப்புங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்ன பண்ணுங்க, கடன் அடைக்கிற வரைக்கும் உங்களுக்குன்னு சொல்லி விருப்பத்தை செய்யாதீங்க. உங்கள் விருப்பத்தை, தேவை கட்டாயம் தேவை. என்னென்ன தேவை? அரிசி முக்கியம் தேவை, அரிசி பருப்பு எண்ணெய் தேவை. வேற என்ன தேவை? கரண்ட் பில்லு முக்கியம் தேவை, வாடகை தேவை போக மீதியை கடன் அடைங்க. விருப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு சோபா வாங்கலாம், ஒரு கட்டில் வாங்கலாம், ஒரு மெத்தை வாங்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். இந்த விருப்பத்தை கொஞ்சம் அடக்கி வைங்க, கடனை அடைங்க, அப்புறம் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. நான் கரெக்டாக பேசுகிறேன்னா? நான் கரெக்டாக தானே பேசுகிறேன்? சரி, கர்த்தருக்கு சோத்திரம். வயசுக்கு மூத்தவங்க சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் இப்போ என்ன உங்க கூட பேசிக்கிட்டு இருக்குன்னா, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. இப்போ வெளியில் நின்று இப்போ தான் கூப்பிட்டு இருக்கவங்கள, போகாத, வராத, செய்யாத, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு. வீதிகளில் சத்தமிடுகிறது. இந்த சத்தம் பக்கத்தில் கூட கேட்கும். தேய்த்த மாதிரி அங்கிட்டு ஒருத்தர் நின்னா கூட கேட்டுட்டு தான் இருக்கும். நல்லா கவனிங்க. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்கிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? இந்த சத்தத்தை எல்லாம் கேட்காம நான் இஷ்டத்துக்கு தான் செய்வேங்கிற எத்தனை நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறீங்க? அந்த வண்டி ஒரு நாளைக்கு குப்புறின்னு விழுந்துரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நான் இப்போ உங்களை கடிந்து கொள்றேன். எவ்வளவு ஆரோக்கியமா கடிந்து கொள்றேன் பாத்தீங்களா? எவ்வளவு ஆரோக்கியமா உங்களை கடிந்து கொள்றேன். நான் உங்களை வந்து கடிந்து கொள்றதா, புரியுதுங்களா? திட்டிட்டு தான் இருக்கிறேன். ஏன் கடன் வாங்குனீங்க, கடன் இனிமேல் வாங்காதீங்க அப்படின்னு திட்டுறேன். ஆனா புரியுற மாதிரி திட்டிட்டு இருக்கேன் உங்களை. புரியுதா? நல்ல கவனமா கவனிங்க. அப்ப என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீங்க இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆவியானவர் உங்களை நடத்துற விதமே வேற. என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் சத்தத்தை இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல, உங்களுக்குள்ள இனி என்னென்னலாம் தோணும் பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்கிறதுக்கு உண்டான வழி திறக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்போ அடுத்தது